வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சேனல் ஆரம்பித்து ஒரே நாளில் ஒரே இரவில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. அடுத்த 2 நாட்களில் மானிட்டைஸ் பண்ணப்பட்டு கமர்ஷியல் விளம்பரங்கள் ஓடிட்டு இருந்த நம்ம வெப்சைட் மேலே, நம்மளோட இந்த சேனல் மேலே யாருக்கு கண்ணு வச்சாங்களோ, யாரு கண்ணு பட்டுச்சோன்னு தெரியலை, எல்லாமே அப்படியே கம்மியாகி நிற்கிது. இதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை. அது மட்டும் இல்லாமல் ரீயூஸ்டு கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து நம்மளை டிமானிட்டைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 90 நாளைக்கு நாம் பொது நிகழ்வுகளையோ அல்லது பொது நிகழ்ச்சிகளையோ இனி நம்ம சேனலில் போட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் இனிமே சமையலும் சாப்பாடும் ஒன்லி குக்கிங் அண்ட் ஈட்டிங் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில் இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட், அருமையான காளான் ஸ்ட்ரீட் ஃபுட். இது ஒரிஜினல் காளான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை ஒரு மிக்சிங் போட்டு மாவில் கலக்கி காய வச்சு எண்ணெயில் வறுத்தெடுத்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இயற்கையான ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காளான், ஒரிஜினல் காளான் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரிஜினல் காளான்கள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இது மட்டும் இல்லைங்க, நம்ம நாளைக்கு என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இனி 90 நாட்களுக்கு நம்ம ஒன்லி நம்ம சேனல் ஃபுட் ரெசிபிஸ் அண்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இது போல் ஐட்டங்களை மட்டும்தான் நம்ம இனி 90 நாளைக்கு டிஸ்கவர் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பருங்க, சூப்பர் செம்மையாக இருக்குங்க. அருமை ரொம்ப நல்லா இருக்கு. நீட்டாக பண்ணியிருக்காங்க, காரம் கம்மியாக இருக்குது, எல்லாமே உப்பு சரியான அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரோட்டு கடைகளில் தாங்க நல்லதாக கிடைக்கும். பெரிய ஸ்டோர்களையும் கிடைக்கும், ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா ரோட்டு கடைகள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தங்க அவங்க குடும்பங்களே தொடர்ந்து அதை மேக் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவங்களால். நிறைய இடத்துல இந்திக்காரங்களாம் நிறைய அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா மூலையிலிருந்தும் நம்ம சேனலை இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஹாங்காங், எங்கெல்லாம் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உலகத்தின் எல்லா மூலைக்கும் நம்ம சேனல் ரீச் ஆகிருக்கு. 11 மில்லியன் வியூஸ் இது வரைக்கும் போயிருக்கு. 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஒரு குறைஞ்ச நாளில், அதாவது ஒரு இரவு விடியறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. ரீயூஸ்டு கண்டென்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த நிலைமைக்கு இருக்க மாட்டோம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஆகவே இனிமேல் தொடர்ந்து நம்ம சாப்பிடத்தான் போகிறோம். நாளைக்கு என்ன சாப்பிடலான்னு இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திட்டுறவங்களும் கொஞ்சம் ஓரமாக திட்டிட்டு போங்க, பாராட்டுறவங்களும் பாராட்டிட்டு போங்க. மறக்காமல் நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறத சொல்லிட்டு போங்க.